தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரினுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இனியவர்களை வணக்கம். இன்று மூவொரு இறைவன் பெருவிழா. முதலாகி முடிவாகி மூன்றாகி ஒன்றாகி நிற்கும் இறைமை என்று நம் மனிதத்திற்கு விடுக்கும் அழைப்பு உறவு. இறைமை தனக்குள் உறவாடும் நாளை கொண்டாடும் இவ்வேளையில் நாம் ஒருவர் மற்றவரோடு இணைந்திருக்கின்ற இரத்த, திருமண மற்றும் உடன்படிக்கை உறவுகளை எண்ணி பார்த்து உறவுகளில் இருக்கின்ற மறைப்பொருளுக்காக நன்றி கூறி இவற்றில் மூவொரு இறைவனின் இயல்புகளை பிரதிபலிக்க இத்திருப்பலியில் ஜெபிப்போம். இந்த சிந்தனைகளோடு இந்த திருவிருந்திலே நாம் பங்கெடுப்போம். இந்த திருவிருந்திலே தகுதியான முறையிலே பங்கெடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் இவைகளை எல்லாம் நினைப்பு போர்ந்து இறை தந்தையிடத்தில் நாம் இப்பொழுது மன்னிப்பிறங்குவோம். இந்த திருப்பலியிலே சிறப்பாக நினைவுறப்பட வேண்டியவர்கள் கடலூர் ஆனந்தி உடற்சுகம் பெற வேண்டும் என்பதற்காக ராஜராஜேஸ்வரி நகர் ராஜேஷ் நிர்மலா குடும்பத்தினை மறித்து அல்போன்ஸ் ஜெயராஜ் அவர்களினுடைய ஆன்ம இடைப்பாட்டிற்காக மறித்து ஜோஸ்பின் தெரசா, ஆரோக்கிய அன்பரசி இவர்களுடைய ஆன்மாக்களுக்காக கணேஷ் நகர் திருவாளர் ஜான் இன்பராஜ் அவர்களினுடைய தாய் திருமதி விக்டோரியா அவர்களின் 11வது ஆண்டு நினைவு நாளிலே அவருடைய ஆன்மா இறைவனின் நித்திய சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும் தந்தை திருவாளர் அருள்சாமி அவர்கள் ஆன்ம இடைப்பாட்டிற்காகவும் ராஜ்நகர் திருவாளர் ஃபெலிக்ஸ் பாஸ்கர் மெர்சி இந்த தம்பதியர் தங்களுடைய 23வது ஆண்டு திருமண நாளிலே கடவுளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து அந்த குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுதல்படியாகவும் மஞ்சத்திரல் எஸ் மணி மேரி ஜாக்குலின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் விக்னேஷ் நகர் ஜெயராஜ் தெரசா குடும்பத்திலே மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் கொரோனா நோயினாலே மறித்திருக்கக்கூடிய மறித்தவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மற்றும் ஜான் சுந்தர் அவர்களினுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் சந்திரசாமி அவர்களினுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் கோகுல் நகர் புலோமின்ராஜ் டெய்சி குடும்பத்திலே கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் விண்ணகர் லாரன்ஸ் செல்வி ஜோஸ்பின் இந்த தம்பதியினுடைய திருமண நாளிலே கடவுள் இவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் சவரியார் புஷ்பா இவர்களினுடைய ஆன்ம இடைப்பாட்டிக்காகவும் டினிட்டி குடும்பத்திலே கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கல்யாண பிரதிசமையாலே வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஜெபிப்போமாக. இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியானவரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீர். நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிவிப்பதன் வழியாக என்றும் உள்ள மூவரு கடவுளினுடைய மாட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கிறீர் என ஏற்று வழிபடும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள். இணைச்சட்ட நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 32, 34 மற்றும் 39 40 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்களுக்கு முற்பட்ட பண்டைய காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதரை படைத்த நாள் முதல் வானத்தில் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்கேயாவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ அல்லது இதுபோல் கேள்விப்பட்டதுண்டா? நெருப்பின் நடுவிலிருந்து மோசே கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களிடமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருஞ்செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டினின்று தமக்கென உரிமையாக்கிக் கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா? மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 33. பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தெரிந்தெடுத்த மக்கள் பேறு
இரண்டாம் வாசகம். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இரண்டாம் வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 14 தொடங்கி 17 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 28, திருவசனங்கள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவிலுள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண் உலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகு முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதர சகோதரிகளே, அமெரிக்காவில் ஒரு பெண்மணி காலை நேரத்தில் தன்னுடைய 4 சக்கர வாகனத்திலே வேகமாக சென்று கொண்டிருக்கிறாள்.
அப்படி வேகமாக சாலையிலே சென்று கொண்டிருக்கின்ற போது ஒரு இடத்துல காரினுடைய டயர் பழுதாகிறது. பஞ்சர் ஆனதை அறிந்தவுடனே சாலையினுடைய ஓரத்திலே நிறுத்தி பார்க்கிறாள், டயர் பஞ்சர். என்ன செய்வது? இவளுக்கு மாற்ற தெரியாது. எனவே அங்கே போகின்ற கார் எல்லாத்தையும் நிறுத்துறதுக்காக சைகை காட்டுகிறாள். ஆனால் அவர்கள் எல்லாம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வதென்றே அவளுக்கு தெரியவில்லை. அப்படி ஒரு பதட்டத்தோடு பரிதவிப்போடு நின்று கொண்டிருக்கின்ற போது ஒரு மனிதன் அந்த வழியாக நடந்து வருகிறார். நடந்து வந்து கொண்டிருக்கின்ற போது அந்த மனிதர் பார்க்கிறார், இந்த பெண்மணி ஏதோ பதட்டத்தில் இருக்கிறது, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, அந்த பெண்மணி இடத்துல, என்னம்மா உதவி தேவையா அப்படின்னு. அப்ப ஒரு ஆண் திடீர்னு வந்து உதவி தேவையான்னு சொல்லும்போது கொஞ்சம் படபடப்பு இருக்கிறது. இருந்தாலும் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, எனக்கு பஞ்சர் அந்த ஸ்டெப்னி மாற்ற தெரியாது, அதனால கொஞ்சம் உதவி செய்வீங்களா? கட்டாயமாக நான் உதவி செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்கிறாரு, அந்த ஸ்டெப்னியை மாற்றுறார். அப்ப சொல்றாரு, அம்மா நீங்க கால நேரம் ஓவரா பனி பெய்யுது, அதெல்லாம் நீங்க காருக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கீங்க, நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்டெப்னியை மாத்திட்டு, சரிம்மா நீங்க போகலாம் அப்படின்னு. அப்படி ஸ்டெப்னியெல்லாம் அவர் மாற்றும் போது பேண்ட் சட்டெல்லாம் அப்படியே அழுக்கடைஞ்சிருது. அதை பார்த்த உடனேயுமே இந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. அப்ப அந்த அம்மா சொல்லுது, உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொல்றாரு, காசெல்லாம் வேண்டாமா, நீங்க உதவிக்காக காத்திருந்தீங்க, இது ஒரு சிறிய உதவி, அவ்வளவுதான், அதனால எனக்கு வந்துட்டு எந்த பணமோ காசு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, இல்லை, நான் படபடத்து ஒரு பரிதவிப்போட நான் நின்றுகிட்டு இருந்தேன், நீங்க ஒரு தெய்வமா வந்து எனக்கு உதவி செஞ்சீங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணும், என்ன வேணும் கேளுங்க, நான் தர்றேன் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, என் பேரு பிரைன் ஆண்டன்சன், நீங்க எனக்கு எதுவுமே உதவி செய்ய வேண்டாம், உதவிக்காக யாராவது காத்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க எனக்கு கொடுக்க வேண்டியதை அங்க கொடுத்துட்டு என் பேரை நினைச்சுங்க, அது போதும் அப்படின்னு சொல்லியத. சரின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது பசிக்குது, சரி ஒரு ஹோட்டல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அந்த ஹோட்டல்ல 8 மாத கர்ப்பிணி பெண் அந்த சர்வரா உதவி செய்யறாங்க. அந்த பெண்மணியை பார்த்த உடனேயுமே, இந்த 8 மாதத்துல இந்த பெண்மணி நமக்கு வந்து ஓடி வந்துட்டு உதவி செய்யுது. அந்த பெண்மணியை பார்க்கும்போது ரொம்ப ஏதோ கஷ்டத்துல இருப்பதாக இந்த பெண்மணி அறிகிறார். அதனால சாப்பிட்டுட்டு அந்த பெண்மணிக்கு 100 ரூபாய் கொடுத்து பில்ல செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியதான். உடனே இந்த கர்ப்பிணி பெண்ணானவள் போய் சில்லறையை மாத்திட்டு கொண்டு வர்றதுக்குள்ள இந்த பெண்மணியை காணோம். ஐயோ சேஞ்ச் கொடுக்கணுமே, காணுமேன்னு சொல்லி சுத்தி முத்தி பார்க்கிறாள். அந்த பெண்மணி இல்லை. சரின்னு சொல்லிட்டு அந்த டேபிளை சுத்தம் பண்ணும்போது அந்த டேபிள்ல ஒரு $400 இதை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு கீழே பார்க்கறாங்க ஒரு பேப்பர். அந்த பேப்பரை எடுத்து பார்க்கறாங்க. அம்மா, நீ கர்ப்பிணியாக இருந்து கஷ்டத்தோட இங்க வேலை செய்வதாக நான் பார்த்தேன், அதனால இந்த 400 ரூபாய நீங்க வச்சுக்குங்க. எனக்கு ஒருத்தர் கஷ்டத்துல நான் இருந்த போது எனக்கு உதவி செய்தாங்க,
அவர் பேரு ஆண்டர்சன். அதனால அவரை நினைச்சுக்கிட்டு நான் இந்த உதவியை செய்திருக்கிறேன், இந்த உதவி உங்களுக்கு பேருதவியா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர்ல எழுதப்பட்டிருக்கிறது. இதை படிச்ச உடனேயுமே அந்த கர்ப்பிணி பெண்ணு அப்படியே கண் கலங்குகிறார். ஏன்னா பிரசவத்துக்கு ஒண்ணுமே வசதி இல்லையே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க வந்த போது இப்படி யாரோ ஒரு பெண்மணி இந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்திருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இதயம் பூரா மனசுல அன்போட அப்படியே வீட்டுக்கு போறாங்க. வீட்டில் போய் தன்னுடைய கணவனை கூப்பிட்டு நடந்ததெல்லாம் சொல்லி, இங்க பாருங்க, நீங்க என்னுடைய பிரசவத்துக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி கவலைப்பட்டு இருந்தீங்க, நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, இங்க பாருங்க நமக்கு இந்த பெண்மணி உதவி செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த கர்ப்பிணி பெண் தன்னுடைய கணவனிடத்தில் சொன்னார். அந்த கணவன் யார் தெரியுமா? இந்த பெண்மணி டயர் பஞ்சராகி பழுதோடு நின்ற போது உதவி செய்தார் இல்லையா, அவர்தான் ஆண்டர்சன். அதாவது கடவுள் எவ்வளவு அருமையாக தன்னுடைய பாதுகாப்பை, பராமரிப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படி இந்த உலகத்தை படைத்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மூவரு கடவுளினுடைய பெருவிழாவைத்தான் இன்றைக்கு தாய் திருச்சபையானது நினைவு கூர்ந்து கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது மூவரு கடவுள் பெருவிழா, தமத்திருத்துவ பெருவிழா என்று கூட சொல்லுகிறார்கள். அதாவது கடவுள் ஒருவரே, அவர் 3 ஆட்களாக இருக்கிறார். புரியாத, தெரிந்தும் தெரியாத, அறிந்தும் அறியாத, புரிந்தும் புரியாத ஒரு பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோமோ என்று தோணுகிறது. ஏன்னா கடவுள் ஒருவரே, இது நமக்கு தெரியுது. ஆனால் அவர் 3 ஆட்களாக இருக்கிறார். புரியல. தந்தை கடவுள், சுதனாகிய இயேசு கிறிஸ்து கடவுள், ஆவியானவர் கடவுள். சரி, பரவாயில்லை. ஆனா இந்த 3 பேரும் 3 கடவுள் அல்ல, ஒரே கடவுள். புரியலையே. மூவர் ஒன்றாக இருக்கிறார், ஒருவர் மூவராக இருக்கிறார். புரியல. ஆனா இது மறைபொருள். அதாவது மனிதனுடைய அறிவை பயன்படுத்தி இதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் கடவுள் ஒருவர், அவர் 3 ஆட்களாக செயல்படுகிறார். அப்ப 3 ஆட்களாக செயல்படுகிறார் என்றால் அதை எப்படி புரிந்து கொள்வது? விவிலியத்தில் நீங்க எந்த இடத்துல பூத கண்ணாடி வச்சு பார்த்தாலும் தமத்திருத்துவத்தை பற்றி சொல்லப்படவில்லை. ஆனால் ஆங்காங்கே கடவுளினுடைய செய்தியாக, இயேசுவினுடைய செய்தியாக அதை பார்க்கிற போது தமத்திருத்துவத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா இயேசு பல இடங்களில் அவர் சொல்லி இருக்கிறார், நானும் தந்தையும் ஒன்றே. நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருக்கிறார். நான் விண்ணகத்திற்கு செல்கிறேன், மற்றொரு துணையாளரை அனுப்பும்படி நான் தந்தையிடம் கேட்பேன், அவர் உங்களை நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவார் என்று சொல்லுகிறார். அதே போல இயேசுவினுடைய பிறப்பை நாம் பார்க்கின்ற போது தந்தையானவர் தன்னுடைய தூதனை அனுப்பி, வானதூதரை அனுப்பி
மகனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே பிறப்படுப்பதற்காக பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் கருவுறச் செய்கிறார். அங்கே தந்தை, மகன், தூய ஆவியானவரினுடைய செயல்பாடு இருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போல இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கரையிலே ஞானஸ்தானம் பெற்ற போது தந்தையானவர் புறா வடிவிலே, இதோ என்னுடைய மகன், இவரிடத்திலே நான் பூரிப்படைகிறேன். தந்தையானவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார், சுதனாகிய இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகிறார். இந்த மூவொரு கடவுளினுடைய சங்கமம் அங்கே நடைபெறுகிறது. அதே போல தபோர் மலையில இயேசு உருமாற்றம் பெற்ற அந்த நிகழ்விட தந்தையானவர் அங்கீகரிக்கிறார், மாட்சிப்படுத்துகிறார் தன்னுடைய மகனை. இதோ இவரிடத்திலே நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் அப்படின்னு சொல்றார். அதே போல இன்றைய நற்செய்தியில நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அனுப்பும் போது, நீங்க போங்க, போய் எல்லா மக்களுக்கு திருமுழுக்கு கொடுங்க, கடவுளினுடைய கட்டளைகளை கடைபிடிக்க சொல்லுங்க, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்றார். இங்கேயும் ஒவ்வொரு கடவுளினுடைய செயல்பாடுகளை இயேசு ஆண்டவர் அங்கே அறிக்கையிடுகிறார். இது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வே மூவொரு கடவுளிலே அடங்கி இருக்கிறது. எந்த ஒரு செயலை செய்ய தொடங்கினாலும் மூவொரு கடவுளை நினைக்கிறோம். அதே போல நம்முடைய மண்ணுலக வாழ்வு முடிந்த பிற்பாடு கூட அந்த மூவொரு கடவுளை நினைச்சுதான் அங்க வேண்டி அந்த வாழ்வு முடிக்கப்படுகிறது. திருப்பலியில் கூட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரினுடைய நட்புறவும் உங்களோடு இருப்பதாக என்று சொல்லப்படுகிறது. கொலோசியருக்கு எழுதிய 2வது திருமுகத்துல 13வது அதிகாரம் 13வது வசனத்திலே வரக்கூடிய இந்த வார்த்தை தான் திருப்பலியினுடைய தொடக்கம். அதே போல திருப்பலியினுடைய முடிவிலும் இந்த மூவொரு கடவுளை நினைவு கூர்ந்து அங்கே இறைவனுடைய ஆசிரை பெறுகிறோம். ஆக இந்த உலகத்திலே இந்த மூவொரு கடவுள் நமக்கு 3 ஆட்களாக இருந்து செயல்படுகிறார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படின்னு சொன்னா, ஏன் இந்த விழாவுக்கு அழுத்தம் கொடுத்து இதனை கொண்டாட வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு வரலாற்று பின்னணி உண்டு. அதாவது ஏரியனிசம் என்ற ஒரு தப்பறை கொள்கை. கடவுள் ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார். அப்ப ஒரே கடவுள் அப்படின்னு சொன்னா அது தந்தையானவர் மட்டும்தான். சுதனாகிய இயேசு கிறிஸ்துவோ பரிசுத்த ஆவியானவரோ கிடையாது. இந்த தப்பறை கொள்கை, ஏரியனிசம் என்ற தப்பறை கொள்கை கிறிஸ்தவர்களிடத்திலே பரவியது. இந்த தப்பறை கொள்கைக்கு மூல காரணமாக இருந்தவர் ஏரியஸ் என்ற ஒரு குருவானவர். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, தந்தை இந்த உலகத்தை படைத்தார், தந்தையால் இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டார். அப்ப முதல் கடவுள் யார்? தந்தையானவர் தான். அப்ப சுதனாகிய இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டவர், அவர் கடவுள் அல்ல, 2ஆம் கட்ட கடவுள் கூட சொல்லலாம். அதே போல பரிசுத்த ஆவியானவர் கடவுள் கிடையாது, தந்தையானவர் மட்டும் தான் கடவுள். ஏனென்றால் படைப்பதற்கு முன்பாகவே தந்தையானவர் இருக்கிறார், அவர் மட்டும் தான் கடவுள். அதுக்கு இவங்க என்ன விவிலியத்தில் இருந்து சொல்றாங்க அப்படின்னா, யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 28வது வசனத்துல, தந்தை என்னை விட பெரியவர் என்று இயேசு சொல்லுவார். அப்ப பெரியவர்னா அவர் தானே. இன்னொன்று கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்துல 1 அதிகாரத்துல 20 வசனத்துல பார்க்கும்போது, இயேசு
படைப்பனைத்திலும் முதல் படைப்பு அப்படின்னு சொல்லுவார். அப்ப இயேசு படைக்கப்பட்டவர். அப்ப இயேசு படைக்கப்பட்டவர் என்றால் தந்தை கடவுள் தான் முதல்ல, இவர் கடவுள் கிடையாது, இரண்டாம் கட்ட தலைவர் சொல்றது போல இரண்டாம் கட்ட கடவுள் அப்படின்னு சொல்லி இந்த தப்பறை கொள்கையை பரப்பினார். அப்பதான் கான்ஸ்டன்டைன் நோபல் அவர் என்ன பண்றாரு, அவர் கிபி 325 அவரு நைசியா மன்றம் என்ற ஒரு மன்றத்தை கூட்டுறார். அதுல ஏறக்குறைய 300க்கு மேற்பட்ட ஆயர்கள் எல்லாம் பங்கெடுத்தார்கள். அப்ப இந்த தப்பறை கொள்கையை விவாதிக்கிறாங்க. விவாதிச்சுட்டு அவங்க தப்பறை கொள்கையை கண்டித்தார்கள். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இயேசு படைக்கப்பட்டவர் அல்ல, நாட் கிரியேட்டட் பட் பிகாட்டன், ஜெனித்தவர். அதனாலதான் இந்த நைசியன் கிரீட், இந்த விசுவாச பிரமாணத்துல கடவுள் இயேசு உண்டாக்கப்பட்டவர் அல்ல, ஜெனித்தவர், இவர் ஜெனித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல அப்படின்னு சொல்லி விசுவாச பிரமாணத்துல நம்ம சொல்லுவோம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தந்தை கடவுள், சுதராகி இயேசு கிறிஸ்துவும் கடவுள். எனவே இவர் ஜெனித்தவர், உருவாக்கப்பட்டவர் கிடையாது. அதனால இந்த சப்ஸ்டன்ஸ் அது ஒன்றுதான். ஆனா இந்த 3 ஆட்களாக அவர்கள் செயல்படுகிறார்கள். அதற்கு அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, யோவான் நற்செய்தியை தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. தந்தை என்னுள்ளும் நான் தந்தையின் உள்ளும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே போல யோவான் நற்செய்தி முதல் அதிகாரத்துல முதல் வசனத்துல வாக்கு கடவுளாக இருந்தது. அப்ப சுதனாகிய இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டவர் அல்ல, உருவாக்கப்பட்டவர் அல்ல, அவர் கடவுளால் ஜெனிக்கப்பட்டவர், ஜெனித்தவர் அப்படிங்கிறத இந்த மாமன்றம் அறிக்கையிட்டுச்சு. அப்ப இந்த ஏரேனிசத்தை, இந்த தப்பறை கொள்கையை போதித்தவர்களை எல்லாம் நாடு கடத்தினார். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே உருவாக்கப்பட்டதுதான் இந்த மூவரு கடவுள், ஒரே கடவுள், அவர் 3 ஆட்களாக இருக்கிறார். அப்ப ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை, ஒரே கடவுளுடைய தன்மையை கொண்டு எப்படி இந்த 3 பேரும் செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் அவர்களிடத்திலே கூட்டொருமை இருக்கிறது. அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த கூட்டொருமை, இந்த ஒற்றுமை தான் இந்த உலகத்தை படைத்து காத்து கண்ணின் மணி போல வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே படைப்பின் கடவுளாக தந்தையும், இந்த உலகத்தை மீட்கக்கூடியவராக சுதனாகிய இயேசு கிறிஸ்துவும், இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடியவராக, பாதுகாக்கக்கூடியவராக பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். எனவே இந்த 3 பேருமே தங்களுடைய பணிகளை எந்த விதமான பிளவுகள் இல்லாமல், பிணக்குகள் இல்லாமல் ஒருமைப்பாட்டோடு செயல்படுகிறார்கள். எனவே இந்த கூட்டுரிமையை உருவாக்குவதுதான் இந்த மூவரு கடவுளினுடைய பெருவிழா கொடுக்கக்கூடிய செய்தி. ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், எல்லாமே தனியாக தான் இருக்கிறதுக்கு விரும்புகிறார்கள். அதாவது மனிதர்கள் இந்த உலகத்தில் கடவுள் படைத்த போது எல்லாம் ஒற்றுமையாக, சந்தோஷமாக, சமாதானமாக, குடும்பமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா சமூகத்தில் எல்லாமே தனித்தனியாக வாழ விரும்புகிறது. திருமணம் முடிச்ச உடனே என் மாமனார் வேண்டாம், மாமியார் வேண்டாம், தன்னுடைய கணவனினுடைய சகோதரன் வேண்டாம், சகோதரி வேண்டாம், எல்லாம் வேண்டாம், நான் தனியா போறேன் அப்படிங்கிற இந்த கலாச்சாரம் எல்லாம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட்டு குடும்பங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியல. அதே போல சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, இந்த உறவு முறைகள்லாம் இன்னைக்கு போயிடுச்சு. என்ன அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்துல வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் கூட யாருன்னே தெரியாத அளவுக்கு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சமூகத்துல பெரியப்பா, சித்தப்பா யாரு, அத்தை யாரு, மாமையாருன்னு சொல்லி கூட அறியாத
ஒரு சமூகம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையில கூட்டுறவை தான் ஒரு சமூகத்தை அழகுபடுத்த முடியும், சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் என்பதை இந்த மூவரு கடவுள் பெருவிழா தெளிவாக சொல்கிறது. அதாவது திருமணம் முடித்த தம்பதி அவங்க என்ன பண்றாங்கன்னா, திருமணம் முடிச்ச உடனேயுமே மனைவி சொன்னா, அதெல்லாம் உங்க அப்பா அம்மாவோட என்னால வாழ முடியாது, வா தனி குடும்பம் நடத்துவோம், தனியா போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கணவனை கசக்கி பிழிந்து தனி குடும்பம் போயிட்டாங்க. தனி குடும்பம் எங்க? மெட்ராஸ் போயிட்டாங்க. அப்ப இவங்க மாப்பிள்ளையினுடைய அப்பா அம்மா, சரி பரவாயில்லை, நம்ம புள்ள நல்லா இருக்கணும், எங்க இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க தனியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனி குடித்தனம் வைக்கிறாங்க. தனி குடித்தனம் வைத்த பிற்பாடு ஒரு 3 மாசம் கழிச்சு, சரி பிள்ளைகளும் எப்படி இருக்குது பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்க மெட்ராஸுக்கு போறாங்க. அப்ப காலையில 7 மணி வீடு இன்னும் திறக்கவே இல்லை. அப்ப ஜன்னல் வழியாக அந்த மாப்பிள்ளை பார்க்கிற வர்றாங்க. வந்த உடனே ஓடி போய் வீட்டு உள்ளுக்கு அங்க உறங்கி கொண்டிருந்த தன்னுடைய மனைவியை தட்டி எழுப்பி, அடியே அம்மா அப்பா வந்திருக்கிறாங்க, எந்திரி, காபி போடணும், அவங்கள வாங்க நினைக்கணும் வா அப்படின்னு. அதெல்லாம் வர முடியாது, இங்கேயும் வந்துட்டாங்களா, இங்கேயும் நம்மளை தொந்தரவு பண்ண வந்துட்டாங்களா, நான் எந்திரிக்க முடியாது, வேறட்ட சொல்லு, வேற உள்ளுக்கே நம்ம விடாத அப்படின்னு காட்டுக்கத்தான் அந்த பொம்பளை கத்துற. இவரு அப்படி நைஸா வெளியில வந்துட்டு என்ன சொன்னாருன்னு தெரியல, அவங்க வந்த வழியே திரும்பி போயிட்டாங்க. சரி திரு உள்ள போய் எந்திரிடி, அவங்க போயிட்டாங்களா, வெரி குட், ஜாலி அப்படின்னு. அடியே அவங்க போகும்போது, மாமாவும் அத்தையும் போகும்போது அவங்க முகத்தை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு அப்படின்னு. ஐயோ, வந்தது எங்க அம்மா அப்பாவா? அடி போடி, உங்க அம்மா அப்பான்னா ரத்தம், எங்க அம்மா அப்பான்னா என்ன தக்காளி சட்னியா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதாவது இன்றைக்கு எப்படி குடும்பம் இருக்கிறது என்பதை இந்த நிகழ்வின் வழியாக தெரிந்து கொள்ள முடிகிறது. மனிதர்கள் இணைந்து வாழக்கூடிய, ஒற்றுமையோடு வாழக்கூடிய, பகிர்ந்து வாழக்கூடிய, பண்போடு வாழக்கூடிய, அன்போடு வாழக்கூடிய, பாசத்தோடு வாழக்கூடிய, உறவோடு வாழக்கூடிய குடும்பங்களை இன்றைக்கு பார்க்க முடியறதில்லை. இப்படி இருக்கக்கூடிய குடும்பம் அன்பு நிறைந்த குடும்பமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, திருக்குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தாய் திருச்சபையானது இன்றைக்கு இந்த மூவரு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நம்மை பணித்திருக்கிறது. அன்புமிக்கவர்களே, அப்படி என்றால் இந்த மூவரு கடவுளுடைய பெருவிழாவை, கடவுள் ஒருவரே, அவர் 3 ஆட்களாக இருக்கிறார் என்பதனை இன்னும் எளிதாக விளக்குவதற்கு ஒரு பெண்ணாக பிறப்பெடுக்கிறார். அவள் பெண் என்று அழைக்கப்படுகிறார். அந்த பெண் ஒரு குழந்தையை, ஒரு பெண்ணை பிரசவிக்கிறார். தாயாக அவள் அங்கீகரிக்கப்படுகிறார். அதே பெண்ணானவள் தன்னுடைய மகளினுடைய மகளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, பாட்டியாகிறார். ஒரே பெண்ணானவள் பெண்ணாக அழைக்கப்படுகிறார், தாயாக அழைக்கப்படுகிறார், பாட்டியாக அழைக்கப்படுகிறார். அதே போலதான் ஒரு அலுவலகத்தில் திருமதி சூர்யா அவர்கள் பணியாற்றுகிறார்கள். மேலதிகாரியாக பணியாற்றுகின்ற போது எல்லோரும் மேடம் 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 அப்படிங்கிறாங்க. அங்கே ஒரு அதிகாரியாக பணியாற்றுகிறார். வீட்டிற்கு வந்தவுடனே பிள்ளைகள் எல்லாம் அம்மா அம்மா என்று அழைக்கிறது. அங்கே வீட்டிலே தாயாக, அம்மாவாக இருக்கிறார். கணவன் தன்னுடைய தாய் தந்தை பெற்றோர் அவங்கள சூர்யா சூர்யா அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். ஆக இந்த பெண்ணானவள் அலுவலகத்திலே அதிகாரியாக, வீட்டிலே குழந்தைகளுக்கு தாயாக, அதே போல தன்னுடைய கணவனுக்கு, தன்னுடைய பெற்றோருக்கு திருமதி சூர்யாவாக அங்கே போற்றப்படுகிறார். அப்படி என்றால் இடத்திற்கு ஏற்ற வகையிலே தன்னுடைய பணிகளுடைய தன்மைகள் மாறுபடுகின்றன. இதே போலதான் மூவொரு கடவுள்
ஒரே கடவுள் 3 ஆட்களாக, தந்தையாக, சுதனாக, பரிசுத்த ஆவியாக செயல்பட்டு இந்த உலகத்தை அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி 3 கடவுளினுடைய அன்பில, உறவில நாளும் இணைய இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 3 கடவுள் நம்மை படைத்து, நம்மை மீட்டு, நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு உணர்விலே இந்த மன்றாட்டுக்களை இந்த நேரத்திலே சமர்ப்பிப்போம். இறைவா, 3 இறைவனாம் உம்மில் துலங்கும் உறவையும் ஒன்றிப்பையும் நாங்கள் இங்கு பங்கு தளங்களிலும் சமூகத்திலும் வாழும் தாராள மனமும் மன உறுதியும் தந்திரன வேண்டும் என்று இறைவா உம்மிடம் மன்றாடுகின்றோம். இறைவா, இரக்கம், பரிவு, பேரன்பு, நம்பகத்தன்மை ஆகிய பண்புகளை எங்கள் குடும்ப உறவுகளில் நாங்கள் பேணி வளர்த்து ஒருவர் மற்றவருக்காக இயங்கும் நல்மனதை தந்தரட வேண்டும் என்று இறைவா உம்மிடம் மன்றாடுகின்றோம். இறைவா, உம் திருமகனை இரவில் நாடி வந்த நிக்கதேமிலும் விளங்கிய தேடலும் துணிவும் நாங்கள் பெற்று அவரை நாடி தேடி எங்கள் உள்ளங்களில் திறந்து உரையாட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மிடம் மன்றாடுகின்றோம். இறைவா, கடவுள் பெயரால் அரங்கேறும் பிரிவினை, வெறுப்பு, அரசியல், தனிமைப்படுத்துதல், ஏமாற்றுதல், மறைந்து மானுடம் என்னும் மையப்புள்ளியில் இயங்கும் தாராள உள்ளமும் பரந்த மனமும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மிடம் மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக அந்த ஆண்டவரிடத்தில் எடுத்துச் சொல்லுவோம். ஜெபிப்போமாக. அன்பு தந்தை இறைவா, இதோ உம்முடைய அன்பு பிள்ளைகளாகி நாங்கள் அனைவரும் தந்தைக்குரிய பாசத்தோடு உம்மிடத்தில் சமர்ப்பித்திருக்கின்ற இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் கனிவுடன் கண்ணோக்கி இவைகளை பெற்றுத் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாகிய உனக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். திருப்பெரும் புகழ்ச்சிக்காகவும் நன்மைக்காகவும் கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கக்கூடிய எங்கள் பணியினுடைய காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதன் வழியாக எங்களை உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மிகக்குரிய செயலும் உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆழ்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறை தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடுகின்ற போது ஆழ்வகையில் தனித்தன்மையும் இறை இயல்பில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானதூதர்களும் முதன்மை வானதூதர்களும் கெரூபின்களும் சராபீன்களும் உம்மை புகழ்ந்து போற்றி அக்கடித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அழைத்திருக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். எவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாகவே எங்களுக்கு மார்பனவாக அவர் பாடுபட உலக்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்டவை இரவு விருந்தை அருந்தியவர் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சிடருக்கு அளித்தவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்த பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவினுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கக்கூடிய கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணம் நமக்கு ஒழியும் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவு வாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்விடம் என்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டிருடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறைமாவட்ட பொறுப்பு ஆயர் தேவதாஸ் அம்ரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் இதனோக்குடன் துயர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியினுடைய பெறலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே புகழ்ந்தேற்றும் வரமுறை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் வருது எங்களை எல்லாம் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கக்கூடிய பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே.
கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஅவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வார்த்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்து கிடைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வழங்குவதாக. ஆமென். ஜெபிப்போமாக.
ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவொரு கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒருமையையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பினுடைய ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையானவர் என்றும் உங்களுக்கு ஊட்டமளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. அமைதி, அன்பு ஆகியவற்றினுடைய வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. என்றுமே ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஒன்றுபட்டு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது.